தாவேக தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்போ வளகாப்புக்கு போயிருக்காரு பாம்பேக்கு. திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவர் எல்லார் வீட்லேயும் தான் விஜய் இருக்காங்களே. ஆனால் அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகலை, அதான் பிரச்சனை. ஒரே குடும்பம், ஒரே மனைவி, சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே சிலது ஒன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகும்போது பிரச்சனைகள். சினிமா துறையில் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் சினிமா நடிகர்களை சினிமா ஸ்க்ரீனில் மட்டும் நடிகர்களாக பாருங்கள். அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னொன்னே மறுபடியும் வாயில் ரத்தம் வர மாதிரி கெட்ட வார்த்தையில் தேவையில்லாத அசிங்கமாக பேசுகிறேன். அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? ஒரே குடும்பம், ஒரே மனைவி, சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே சிலது ஒன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகும்போது பிரச்சனைகள். அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தன்னுடைய படிப்பை எல்லாம் விட ஒழுக்கத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறோம், உடனே ஒரு வாரத்திலேயே சண்டை போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வெற்றிகரமான திருமணம் கிடையாது. கல்யாணம் சொன்னால் நான் 25 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, 50 வருஷம் ஆச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரத்தான் செய்யும். ஆனால் விட்டு கொடுத்து போவது தான் சிறந்த வாழ்க்கை. எனக்கு 1979 கல்யாணம் ஆச்சு. இப்போ ஆச்சு 45 வருஷம், 46 வருஷம். என்றைக்குமே கணவன் பெரியவன், மனைவி பெரியவன் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போயாச்சு. வீட்டில் கணவர் வேலைக்கு போகிறார், மனைவி சமைக்கிறாள், அதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி பாதி இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்காக புருஷன் சமைக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நாம் கல்வி போதிப்பதை விட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும். சினிமா துறையில் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் சினிமா நடிகர்களை சினிமா ஸ்க்ரீனில் மட்டும் நடிகர்களாக பாருங்கள். அவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளாக நினைக்காதீங்க. அது உங்களை ஏமாற்றிடும். சினிமா ஸ்க்ரீன்கிறது ஒரு பொய்யான விஷயம். 60 அடி ஒசரம், 120 அடி அகலம். அந்த ஒசரத்துக்கு யாராவது ஒரு ஆள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான், வெள்ளை ஸ்க்ரீன் ஆகிடும். அப்படிப்பட்டவர்கள் பின்னாடி ஓடுறதை நிறுத்தணும். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே நான் சிவகுமார் மாதிரி எங்களுக்கு ரசிகர் மன்றம் கூடாதுன்னு நினச்சி ரசிகர் மன்றமே கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு ரசிகர் மன்றம்? கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறோம், நமக்கு எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் காசில் ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுத்தா அது சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம வளர்க்கணும். அதுதான் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் சார் வெற்றி பெறுவார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் என் நண்பர் அமருவார். அதுவும் ஃபுல் மெஜாரிட்டியோடு வருவாங்க. 160 சீட்டுகளுக்கு மேல் பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம்கே ஆட்சி அமைக்கும். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் இருக்காரு. மாதம் 2000 இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு? எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏற்றிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பேக்கெட்லேருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்போவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. 1000 ரூபா கொடுக்குறேங்க போது இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். எதற்காக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், இந்த திமுக 5 வருஷ ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சுமார் 8000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நலத்திட்ட உதவிகள் போயிருக்கு. பஸ்ஸில் ஃப்ரீயாக போனால் ஒருத்தருக்கு 1000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஆகுது, ஃப்ரீயாக கிடைக்கிது. அதே போல் அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு இப்போது 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா 3 மாதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 65 ஸ்டூடெண்ட்ஸு, ஏழை மாணவர்கள் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்திருக்காங்க. முன்னெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து தான் வரணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் போய் இன்றைக்கி அடித்தட்டு மக்களும் வர முடியும் அப்படின்னு காட்டினது நம்முடைய இந்த திராவிட மாடல் திமுக அரசு. அதை நாம் ஒத்துக்கணும்.
அதுக்கு மேலே இது வந்து என்றைக்கு முதல்வர் சொன்னாரோ நான் எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் திமுகவினுடைய எந்த நலத்திட்ட உதவியும் இனிமேல் அதிமுக செய்ய முடியாது. அதிமுக விட்டால் வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாது. விஜய் ஒரு சொன்னார், யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுனில் மோதிரம் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் வந்து என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சிக்காம திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்கில் 41 பேர் செத்து போனாங்க, சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான், அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போகிறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பார்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கள்லாம் மற்ற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே நமக்கு போனி ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? தாவேகா தலைவர் வந்து இதுவரையிலும் வெளியில் அவ்வப்போது தான் வர்றாரு. இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு தாவேகா தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்போ வளகாப்புக்கு போயிருக்காரு பாம்பேக்கு. அவர் எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறாரு. அவர் ஏங்க பிரச்சாரத்துக்கு வரணும்? அவர் அங்கே நின்ன இடத்துலையே அப்படியே அவர் எல்லார் வீட்லேயும் தான் விஜய் இருக்காங்களே. ஆனால் அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகலை, அதான் பிரச்சனை. ஓட்டு இல்லை. அதாவது உளறதில் உச்சகட்டமான உளறல். அதாவது அரசியலே தெரியாமல் வெறும் சினிமாவில் எழுதி கொடுத்த வசனத்தையே பேசிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து இறஞ்சி கத்துறது போகிறது. அந்த அப்படியே சினிமாவில் கை தட்டுவாங்க. தாய்மார்களே ஓட்டு போடுங்க, தாய்மார்களே எங்களை ஆதரிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அத்தனை கட்சியும்? தாய்மார்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி அவங்க காசில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. எந்த வீட்டில் அப்பா அம்மா காசில் பொறுப்பு இல்லாத சுற்றுறாங்களோ அந்த பசங்க தான் இந்த தாவேக்கால உறுப்பினராக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு விஷயமே தெரியாது. தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறாரு விஜய். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு முஸ்லீமுக்கு கூட அவர் ஓட்டு கொடுக்கலையே. அப்புறம் அவர் என்ன சிறுபான்மை இருக்குது அவர் சாதகமாக பேசுவார்? அதுக்காக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டே வந்தால் அதிமுகவுக்கு போடக்கூடாது, பாஜகவுக்கு போடக்கூடாது, பாமகவுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விஜய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர். அவருக்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவது நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. நன்றி, வணக்கம். வேல்முருகன் பாருங்கள், அதே சமயத்தில் ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டியிலலாம் சேர்மனாக இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில் அப்படி வாயில் ரத்தம் வர மாதிரி புகழ்ந்து பேசுகிறார் முதலமைச்சர். அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னொன்னே மறுபடியும் வாயில் ரத்தம் வர மாதிரி கெட்ட வார்த்தையில் தேவையில்லாத அசிங்கமாக பேசுகிறார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனாக கேட்குறேன். கட்சி கட்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாமல் நான் பேசலை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவர் 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்ல, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். இதுதான் காரணம் என்னன்னு சொல்கிறேன். இல்லையா, வாட்ச்மேனை கூப்பிட்டு போ. நாம் நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது இந்திய அளவிலேயே, இந்திய அளவில் மிக அதிகமான
பாலியல் குற்றங்கள் எங்கே நடக்குது தெரியுமா? பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான். உங்களுக்கு வேணும்னா பாஜகவை ஆதரித்து பேசும் பாண்டே அவர்களே சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம்.